வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். இன்று என்னோட ஸ்பெஷல் டாடா ஐபிஎல் 2026 மேட்ச்சு நடந்துகிட்ருக்கிற வெற்றியை உங்ககிட்ட யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு வரேன். என்னோட ஸ்பெஷல் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணித்து நடப்பதற்கு முன்பே சொல்வதுதான் என்னோட ஸ்பெஷல். அப்படி தான் சொல்லிட்டு வரேன். ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து நடப்பதற்கு முன்பே சொல்லப்பட்ட மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய சாதனை நான் செஞ்சிருக்கிறேன். அது என்ன சாதனை, என்ன மாதிரி பெரிய வெற்றியா என்பது நீங்கள் இப்போ பாருங்கள். 2022 உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சு அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணியும் மோதுவாங்க. இதில் பெனால்டி ஷூட் முறையில் தான் அர்ஜென்டினா அணி வெற்றி பெறும் சொன்னேன். 100% பெனால்டி ஷூட் முறையில் தான் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று 2022 உலகக்கோப்பை சாம்பியன் ஆனது. அடுத்து 2024 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு முதல் மேட்ச் தொடங்குவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பே சொன்னேன். இந்த உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கே தகுதி பெறாது உள்ளே நுழையாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி அரை இறுதிக்கு ஆஸ்திரேலியா அணி தகுதி பெறல. இந்த 2024 உலகக்கோப்பை அரை இறுதி பார்த்திங்கன்னா 27/6/2024 ஒரே நாளில் 2 அரை இறுதி வச்சாங்க. முதல் அரையிறுதி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானும் சவுத் ஆஃப்ரிக்கா மோதுவாங்க. இதில் சவுத் ஆஃப்ரிக்கா வெற்றி பெற்று இறுதி ஃபைனல் மேட்சுக்கு தகுதி பெறும் சொன்னேன். அப்படி தான் மேட்ச் நடந்தது. அதே 27/6/2024 இரண்டாவது அரையிறுதி இந்தியாவும் இங்கிலாண்டும் மோதுவாங்க. இதில் இந்தியா அணி வெற்றி பெற்று இறுதி ஃபைனல் மேட்சுக்கு தகுதி பெறும் சொன்னேன். தகுதி பெற்றது. இறுதி ஃபைனல் மேட்சில் இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் மோதும் பொழுது இந்தியா வெற்றி பெற்று உலகக்கோப்பை சாம்பியன் ஆகும்னு சொன்ன 100% நடந்தது. அடுத்தது 2025 பெண்கள் 50 ஓவர் கிரிக்கெட் ஃபைனல் மேட்சில் இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் மோதுவாங்க. இதில் இந்தியா அணி சாம்பியன் ஆகும், உலகக்கோப்பை வெல்லும் சொன்னேன். எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் விழுமுன்னு சொன்னேன். அதே டைமில் விக்கெட் விழுந்தது. மற்றும் 2025 டாடா ஐபிஎல் ஃபைனல் மேட்சில் பெங்களூரும் பஞ்சாப் அணியும் மோதுவாங்க. இதில் பெங்களூர் அணி வெற்றி பெறும் சொன்னேன். நடந்தது. எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் விழுவுன்னு சொன்னேன். அதுவும் அப்படியே நடந்தது. மற்றும் 2026 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சு எந்த நாடு உலகக்கோப்பை நடத்தணும் அந்த நாடு ஜெயித்ததே இல்லை. உலகக்கோப்பையில் நியூசிலாந்தும் இந்தியாவும் மோதும் பொழுது நியூசிலாந்து அணி தான் வெற்றி பெறும். இந்த சாதனையினா முறியடித்து உலகக்கோப்பை இந்தியா வெல்லும். நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த மேட்சில் நியூசிலாந்து அணி தோல்வி பெறும், இந்தியா வெற்றி பெறும் சொன்ன உலகக்கோப்பை சாம்பியன் இந்தியா வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் விழுவுன்னு சொன்னால் அதுவும் நடந்தது. இந்தியா பேட்டிங் செய்யும் பொழுது நியூசிலாந்து பவுலிங் செய்யும் பொழுது 7 to 8 இந்த மணி நேரத்தில் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சாக கொடுத்து அவுட் ஆகும் இந்தியான்னு சொன்னேன். அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சாக கொடுத்து அவுட் ஆகி வெளியே போனார். அடுத்து 8 to 9 இந்த மணி நேரத்தில் கேட்ச் அவுட் ஆகும்னு சொன்ன கடைசி 4 விக்கெட்டும் கேட்ச் அவுட் தான் ஆனது. மற்றும் பார்த்தீங்கன்னா இன்னும் பல வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 2026 உலகக்கோப்பை ஃபுட்பால் மேட்ச்சு யார் வெற்றி பெறுவாங்க என்பது முதல் இறுதி மேட்ச் வரை உங்கள்கிட்ட சொல்கிறேன். 2026 பெண்கள் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்சும் ஜூன் மாதத்தில் வருது. முதல் மேட்ச் டு இறுதி மேட்ச் வரை யார் வெற்றி பெறுவாங்க என்பது உங்ககிட்ட சொல்கிறேன். இவை அனைத்தும் ஜோதிடம் பிரகாரம் கணித்து தான் நடப்பதற்கு முன்பே இவர்கள் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு வரேன். நீங்களும் இந்த 2026 ஐபிஎல்லில்
நீங்களும் நல்ல லாபம் பெறணுமா, நல்ல வெற்றிகள் பெறணுமா, உங்கள் தொழில் நல்ல லாபம் பெற்றும் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களோட ஜாதகத்தை முதல்ல நீங்கள் பாருங்கள். எந்த நாள், எந்த மாதம், எந்த வருஷத்தில் பெரிய லாபம், பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களை பற்றி உங்கள் ஜாதகத்தில் 100% இருக்குது. இதை பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா சரியான லாபம், சரியான வெற்றியை நீங்கள் பெறலாம். எனவே தான் மீண்டும் சொல்கிறேன், உங்களோட ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள். என்னிடம் பார்க்குறதா இருந்தால் இந்த நம்பருக்கு அழைங்க. மற்றவங்ககிட்ட ஜாதகம் பார்க்குறதாலும் பாருங்கள். இன்று பார்த்தீங்கன்னா 2026 டாடா ஐபிஎல் 7/4/2026 மாலை 7:30 மணிக்கு மும்பையும் ராஜஸ்தான் அணியும் மோதுறாங்க. இதில் யார் வெற்றி பெறுவாங்கன்னா மும்பை அணி வெற்றி பெறுவாங்க. இந்த வெற்றி மும்பைக்கு. மற்றும் பல வெற்றிகள், பிளே ஆஃப் சுற்றுக்கு யார் தகுதி பெறுவாங்க, யார் வெற்றி பெறுவாங்க, இந்த 2026 டாடா ஐபிஎல் இறுதி ஃபைனல் மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவாங்க என்பது நடப்பதற்கு முன்பே சொல்கிறேன். என்னோடய ஸ்பெஷலே நடப்பதற்கு முன்பே சொல்லுவதுதான் என்னோடய ஸ்பெஷல். இது ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் இதுவரை பெரிய பெரிய சாதனை சொல்லிட்டு வரேன். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்.